புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உசிட்டேரியில் விபத்தில் மரணமடைந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். ஆகவே புதுச்சேரி அரசானது கருணை அடிப்படையில் அந்த குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணம் அறிவிக்க வேண்டும். புதுவையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக கொண்டே வருகின்றது. இதனை சரி செய்ய வேண்டும். புதுவையிலே உள்கட்டமைப்பு சுத்தமாக சரியில்லை. ஆகவே புதுவை அரசு இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பிரதான சாலையில் கூடும் சிக்னல் சந்திப்பில் தொடர்ந்து பள்ளிகள் செல்லும் நேரம், பள்ளிகள் விடும் நேரம் அந்த சந்திப்பிலேயே காவல்துறையை நியமிக்க வேண்டும் என்று பலமுறை சுட்டிக்காட்டி உள்ளதாகவும், இதனை பற்றி எதையும் அரசு கவலைப்படவில்லை. இந்த அரசு மற்றும் காவல்துறை தொடர்ந்து மெத்தன போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிகவும் மனவேதனையை உண்டாக்குவதாகவும், காவல்துறையில் உயர் அதிகாரிகள் வேலையை செய்வது கிடையாது. தொடர்ந்து இதை தான் பலமுறை முன்வைத்து கொண்டிருப்பதாகவும், புதுவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பிரதான சாலையில் தேவையற்ற பேருந்துகள் நின்று கொண்டிருக்கிறது. போக்குவரத்தை சரி செய்வது கிடையாது. யாராவது விஐபிகள் வந்தால் மட்டும் அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் சாலையில் நிற்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சந்திப்பில் கூட காவல்துறை ஆட்கள் இருப்பதே கிடையாது. காலை நேரங்களில் 2 மணி நேரம் கூட சந்திப்பில் இருப்பது கிடையாது. புதுச்சேரி அரசானது இதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கல்வித்துறையும் எத்தனை போக்கில் செயல்படுகிறது. தனியார் பள்ளிகளில் பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுகிறது. அது சரிவர இருக்கிறதா என்று கவனிப்பது கிடையாது. தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் ஒரு சில நேரங்களில் மாணவர்கள் காலதாமதமாக வந்தால் கூட அதனை அனுசரித்து விட வேண்டும். அந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் அழைத்து கடுமையாக கண்டிக்கிறார்கள். சனிக்கிழமைகளிலும் சில தனியார் பள்ளிகளில் வகுப்புகள் நடைபெறுகின்றது. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. எனவே புதுவை அரசானது காவல்துறை, கல்வித்துறை கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்வதாக வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.